2 பேருக்கு மட்டும்தான் போட்டியே. ஒன்று திமுக, இன்னொன்று சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூர் மாதிரி நாங்கள் உங்களை மாற்ற போகிறோம், எங்களுடைய ஆட்சி வந்த உடனே சிங்கப்பூர் மாதிரி நாங்கள் எங்களை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள திமுக காரங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தர் சரவணன் அண்ணாதுரை அப்படின்ற ஒருத்தர், இவர் போட்ட ஒரு போஸ்ட்டு, மெட்ரோ ஒர்க்கு மட்டும் முடியட்டும் பாருங்களேன், முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த சிங்கப்பூர் நம்ம தான் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு. இப்போ திமுக அப்படின்ற இந்த கட்சி, இவங்களுக்கு நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி தான், திமுக மைனஸ் மார்க்கெட்டிங் இஸ் ஈக்குவல் டு 0. இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு போட்டி இங்கெல்லாம் இல்லைங்க, நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆட்சி அமைஞ்சால் நாங்கள் சிங்கப்பூர் மாதிரி நாங்கள் எங்களை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு போஸ்ட் போட, இன்னொரு பேஜ் ஒன்று உண்டு, வி டிராவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிங்கப்பூராக நாங்கள் மாறிட்டோம், ஏற்கனவே எங்களுடைய முதலமைச்சராக இருக்கிற எம்கே ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூரின் பிரைம் மினிஸ்டராக இருந்த லீ குவான் யூ, இப்போ இறந்து போனார் இல்லையா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், லீ குவான் யூ 40 வருஷமாக அந்த நாட்டை ஆட்சி பண்ணி அந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு தலைவராக அவர்களை இன்று உலகின் முக்கியமான ஒரு எக்கானமிக்கு கொண்டு போன லீ குவான் யூ, எம்கே ஸ்டாலின் அவரோட பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி இவங்க இங்கே போஸ்ட் போட்டு ஒரே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் சென்னையில் நடந்து போங்க, உங்களுடைய ஏரியாவுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து நடந்து போங்க, உங்களுடைய சாலை இல்லை உங்களுடைய பகுதிகளில் அங்கே இருக்கிற அந்த குப்பை கூலங்கள் எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, சின்ன ஒரு கம்பேரிசன் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்கள் ரோடை மட்டும் பாருங்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங்கை இவங்க பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட்டிங் இப்போ எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, டிஎம்கே ஒரு ஆடு ஒன்று போட்டிருந்தாங்க. இவங்க பெண்களுக்கு, முக்கியமாக வயசான பெண்களுக்கு கொடுக்குற அந்த 1000 ரூபாய் பணம், எவ்வளோ, 1000 rupees கேஷ் மந்த்லி இவங்க பே பண்ணுறாங்க இல்லையா, இந்த கேஷ்னால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு ஒன்று போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு விஷமத்தனமான, ரொம்ப நம்ம ஊரை இவங்க இப்படி தான் நினைக்கிறாங்களா, நம்மளுடைய பெண்களை இவங்க இப்படி தான் நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது இருந்துச்சு. அதை பார்த்துருங்க. முன்னெல்லாம் என் பேராண்டி உங்க வீட்டுல பரவாயில்லடி, எங்க வீட்டுல எப்படி ஏசுவாங்க தெரியுமா, ஆனா இப்ப இப்ப பாரு 7 ரூபா. பாட்டிமா கூப்பிட்டீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த மகராசன் தான். 1000 ரூபா மகளிர் உரிமை தொகையை கொடுத்து நம்ம மரியாதையை காப்பாத்திட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மகராசன் தான். அவர் ஏதோ அவங்களுடைய வீடு இருக்கு இல்லையா, கோபாலபுரம் வீட்டில் உள்ள அந்த அண்டர் கிரவுண்ட்லேருந்து இவர் காசை அள்ளி கொடுத்த மாதிரி மக்களை இவங்க எப்படி பேச வைக்கிறாங்கன்னு பாருங்கள். இவர் தான் காரணம், இவர் தான் கொடுத்தாரு. இது யார் காசு, இது நம்ம காசு, நம்மளுடைய காசை வாங்கி நம்மளுடைய மக்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு இவங்க பேர் வாங்கிக்கிறாங்க. இந்த இலவசம் கொடுத்தா என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். முதல் பிரச்சனை என்னென்னா, நம்ம காசை வச்சு இவங்க ஓசியாக இவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஒன்று பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு நீங்கள் ஒன்று பண்ணணும் இல்லையா. இங்கே அப்படிலாம் இல்லை, என்னோட காசை எடுத்து எனக்கே திருப்பி கொடுத்துட்டு இவங்க உங்களை பாராட்டுவாங்க, இந்த அறியாத மக்கள். உடனே பாருங்கள் நாங்கள் தான் உங்களுக்கு செஞ்சோன்னு சொல்லி இப்படி ஒரு ஃப்ரீயாக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெண்களுடைய மானத்தை யார் காப்பாற்றினா, திமுக காப்பாற்றினாங்களாம் இந்த 1000 ரூபாய் கொடுத்து. அப்போது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இத்தனை வயசுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் பாட்டி, இந்த பாட்டிமார்கள் இத்தனை ஆண்டுகளாக ஒரு 1000 ரூபாய் கூட இவங்களால் சொந்தமாக சம்பாதிச்சு வச்சுக்க முடியலை. ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் கூட இல்லாமல் இவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இருந்து இன்றைக்கி இவங்க பேரப்புள்ள பார்த்தாச்சு. ஆனால் இவங்க கிட்ட ஒரு 1000 ரூபாய் கூட காசு இல்லை. இப்படி நீங்கள் காட்டுறீங்கன்னா இதில் வெட்கப்பட வேண்டியது யார், இந்த அரசு. ஏன்னு நான் சொல்கிறேன், நம்ம பின்னால் இவங்க சிங்கப்பூரை இவங்க காட்டுறாங்க இல்லையா, சிங்கப்பூர் மாடல்னு ஒன்று இருக்குது. சிங்கப்பூரில் லீ குவான் யூ செஞ்ச ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி வரைக்கும், வயசாயிருச்சு, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு ஒரு வீடு இல்லை, இப்படி எந்த ஒரு நிலைமையும் அங்கே இல்லை. இது எப்படி இவங்க மாற்றினாங்கன்னா நிறைய விஷயம் பின்னால் இருக்குது. அப்போ நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். ஆனால் நம்மளுடைய பெண்களை, நம்மளுடைய வீட்டில் உள்ள பெண்களுக்கு நான் காசு கொடுத்து உங்கள் மானத்தை நான் காப்பாற்றுறேன், 1000 ரூபாய் காசு கொடுத்து நீங்கள் என் மானத்தை காப்பாற்றுறீங்க, இவ்வளோ வருஷம் நீங்கள் எங்களை ஆட்சி பண்ணுறீங்க, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா, எனக்கு இன்றைக்கி என்னுடைய அன்றாட செலவுக்கு மாதத்துக்கு 1000 ரூபாய், ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து நீங்கள் மானத்தை காப்பாற்றுறீங்களாம். இப்படியெல்லாம் ஒரு விளம்பரம் போட்டு இவங்க நம்மளை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒன்று சிங்கப்பூர் மாடல்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் சிங்கப்பூராக மாறிட்டோம்னு சொல்கிறாங்கல்ல. சிங்கப்பூர் எப்படி ஃபஸ்ட்டு சிங்கப்பூராக மாறினாங்க,
இது முக்கியம் இல்லை. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிங்கப்பூர் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, அவங்க இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்கிற மக்களுக்கு அரசு பணம் கொடுத்து, அரசாங்கம் மக்களுக்கு பணம் கொடுத்து, இல்லை அரசாங்கம் மக்களுக்கு இலவசங்கள் கொடுத்து இவங்களை அரசாங்கத்தை சார்ந்து வாழ்கிற மாதிரி மக்களை இவங்க மாற்றலை. இது முக்கியம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த திமுக பண்ணுற மொத்த வேலையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று, ஃபோர்ப்ஸ் மேகசின் 2015 அவர் இறந்தப்போ இன்னைக்கு சிங்கப்பூர் இன்னைக்கு இப்படி க்ரோத் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் எழுதின ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று உண்டு. சிங்கப்பூர் எ ஃபேசினேட்டிங் ஆல்டர்னேட்டிவ் டு தி வெல்ஃபேர் ஸ்டேட். இன்னைக்கு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு முக்கியமாக இந்த சோஷலிச ஐடியா கொண்டவங்க, முக்கியமாக மேயர் மம்தானி, அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒரு சில கட்சிகள் இருப்பாங்க இல்லையா, இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க சோஷலிசம் மாடலை இன்றைக்கி இவங்க தூக்கி பிடிக்கிறாங்க. சோஷலிசம்னா அரசுக்கிட்ட நிறையா கண்ட்ரோல் போகும், அரசுக்கிட்ட மொத்த பணமும், இவங்க நான் எப்படி வாழணுன்ற விஷயத்தை அரசு முடிவு பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அங்கே இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அப்படின்ற விஷயம் அடிவாங்கும் இல்லையா. இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா அரசாங்கத்தை மட்டுமே சார்ந்து வாழ்கிற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு இன்னும் இது ஈஸியாக போயிடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க நமக்கு பிரெட்டை பிச்சு கொடுத்துட்டு இப்படி கீழே தூக்கி போட்டுட்டு இவங்க பேர் வாங்குவாங்க, அரசு செஞ்சாங்க, அந்த மகாராசன் செஞ்சாரு. இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வராமல் இண்டிவிஜுவல் மக்கள், இண்டிவிஜுவல்ஸை உருவாக்கி இண்டிவிஜுவல்ஸ்க்கு அதிகமான பணப்புழக்கத்தை இவங்க கையில் கொடுத்து இவங்களை உருவாக்க வச்சு இவங்களை அந்த பணத்தை சேர்த்து வைக்க வச்சு ஒரு முக்கியமான விஷயத்தை இவங்க செஞ்சாங்கன்னு இந்த ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. நேஷனல் ரிவ்யூவில் வந்த ஒரு ஆர்டிக்கலை இவர் கோட் பண்ணுறாரு. பை எம்ப்ரேசிங் ஃப்ரீ ட்ரேட், கேபிட்டல் ஃபார்மேஷன், விகரஸ் மெரிட்டோக்ராட்டிக் எஜுகேஷன், லோ டாக்ஸஸ் அண்ட் ரிலையபிள் ஜுடிஷியல் சிஸ்டம், லீ ரேஸ்ட் த பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரி. ஒவ்வொரு தனி மனிதருக்குமான அந்த வருமானத்தை இட் வாஸ் $500 இயர், ஒரு வருஷத்துக்கு $500 இருந்த இந்த விஷயத்தை இவர் இன்னைக்கு $52,000 இன்று உயர்த்தியுள்ளார். இது பிரிட்டனை விட 50% அதிகம். இந்த பிரிட்டன் தான் 150 வருஷத்துக்கு மேலாக இந்த பகுதியை, மலேசியா அண்ட் சிங்கப்பூர், இந்த 2 பகுதியவும் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, பிரிட்டிஷ் எம்பையர். இன்னைக்கு இவங்களுடைய அந்த காலனி ஆதிக்கத்திலிருந்து இவங்க வெளியே வந்து 65 59 நினைக்கிறேன், 59 பிரிட்டன் அங்கேருந்து வெளியே போகிறாங்க. சிங்கப்பூர் வாஸ் பார்ட் ஆஃப் மலேசியா ஃபார் சம் டைம், ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன், 3 வருஷம் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி இவங்க பிரிஞ்சு வந்தாங்க, சிங்கப்பூர் பிரிஞ்சு வந்தாங்க தனியாக. பார்த்தீங்கன்னா மலேசியா ஒரு மேலே இருப்பாங்க, இவங்க மேலே இருப்பாங்க, இவங்களுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு தீவு, இதுதான் சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூரை இவர் என்ன பண்ணார், ஃப்ரம் $500 to $52,000. இது எப்படி நடந்துச்சுன்னு ஜான் குட்மேன் சொல்கிறாரு. திங்க் ஆஃப் ஆல் த ரீசன்ஸ் வை பீப்புள் டர்ன் டு கவர்மெண்ட் இன் அதர் டெவலப் கண்ட்ரீஸ். எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை சார்ந்து வாழ்கிற மாதிரி, ஹவுசிங்காக இருக்கலாம், இல்லை கல்வியாக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் கேராக இருக்கலாம், எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை சார்ந்து வாழ்கிற மாதிரி ஈவன் ஐரோப்பிய நாடுகளிலுமே இப்படி ஒரு விஷயங்கள்லாம் உண்டு. ஆனால் இவர் சொல்கிறாரு இவங்க 2 ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. லீ குவான் யூ கொண்டு வந்த 2 முக்கியமான விஷயம். ஒன்று என்னென்னா உங்களுடைய சேவிங்ஸ். இண்டிவிஜுவல்ஸ் இவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் பிஎஃப் உண்டு இல்லையா, ஆனால் பிஎஃப் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக, இப்போ ஒரு ஐடி கம்பெனி இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே ஒர்க் ஆகிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிஎஃப் உண்டு. ஓகே, இங்கே ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி கூலி வேலை பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு ஸ்கீம்லாம் போய் சேர்றதில்ல. இவங்க அன்றாட கூலியாக வாழ்ந்துட்டு அந்த கொடுக்குற அந்த $500 அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. இதை தாண்டி அந்த $500 இவங்க எப்படி சேவ் பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. ஆனால் அவங்க ஊரில், சிங்கப்பூரில் 50 வயசு கீழே உள்ளவங்க, 50 வயசு கீழே உள்ளவங்க எல்லாருமே இவங்களுடைய சம்பளத்தில் they should set aside 20% of their wages and employers must contribute another 16%. அப்போ இவங்க வாங்குகிற சம்பளத்தில் 36% எங்கே போகுதுன்னா இவங்களுடைய மேண்டேட்ரி சேவிங்ஸ், கட்டாயமாக இவங்க சேர்த்து வைக்கணும். இது அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம். இப்படி கொண்டு வந்தனால என்ன ஆச்சு அப்படின்னா, கீழே பாருங்க, ஒன் ஆஃப் த யூசஸ் ஃபார் தி சேவிங்ஸ் இஸ் ஹவுசிங். இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கான தேவைகளை இவங்க அரசாங்கத்தை சார்ந்து வாழ்கிறது இல்லை. இன்னைக்கு சிங்கப்பூரில் 90%, 90% மக்கள் இன்னைக்கு இவங்களுடைய சொந்த வீட்டில் வாழ்கிறாங்க. இவங்களுக்கு வாடகை வீடெலாம் இல்லை. இன்றைக்கி சென்னை வந்தீங்கன்னா நிறையா பேர் இன்றைக்கி வாடகை வீட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. என்ன பிரச்சனைனா சேவிங்ஸ் இல்லை, லாங் டேர்ம் சேவிங்ஸ்னு ஒரு விஷயத்தை அரசாங்கம் கொண்டு வரல. ஆனால் சிங்கப்பூரில் மேண்டேட்ரியாக ஃபஸ்ட்டு சேலரி, நீங்கள் முதல் சேலரி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி மேண்டேட்ரி சேவிங்ஸ்லாம் உண்டு. அடுத்து இன்னொன்று ஹெல்த் கேர். இந்த ஹெல்த் கேரில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நல்லா வருவாங்க வாழ்க்கையில், மேலே நல்லா வருவாங்க. திடீர்னு அவங்களுக்கு கேன்சர் வந்துச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. ஒரு பக்கம் நோய், இன்னொரு பக்கம் பணம்.
சிங்கப்பூர் இப்போ என்ன பண்ணுறாங்க, மெடிசேவ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்து இதில் இவங்களுடைய அந்த 36% ஒரு 7% இவங்க ஒன்லி ஃபார் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்க்காக இவங்க சேர்த்து வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா 3,600 ரூபாய் உங்களுடைய மேண்டேட்டரி சேவிங்ஸ்க்காக போகும். இன்றைக்கும் நம்ம ஊரில் உள்ள நிறையா இந்த எக்கனாமிக் அட்வைசரி பண்ணுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 20% நீங்கள் முதல்ல சேர்த்து வைக்கணும். இது நீங்கள் வாலண்டரியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. பட் சிங்கப்பூரில் மேண்டேட்டரியாக இட் இஸ் 36%. அப்போது இப்படி அரசாங்கமே தனி மனிதர்களை ஊக்கப்படுத்தி உங்களுடைய தேவைகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, கீழே இவர் இந்த ஆர்டிக்கிளை முடிக்கும்போது ஒரு விஷயம் இவர் சொல்லி முடிக்கிறார். ஃபார் மை பார்ட் ஐ வுட் சம்மரைஸ் த philosophy ஆஃப் சிங்கப்பூர் as follows. 4 விஷயம். ஒன்று, ஈச் generation should pay its own way. அடுத்து, each family they should pay its own way. அடுத்து, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் they should pay his own way. முடியாத பட்சத்தில் அரசு உள்ள வருவாங்க. only after passing through these 3 filters should anyone turn to the government for help. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்துச்சுன்னா, இப்போது நாங்கள் சிங்கப்பூரை மாறுவோம் அப்படின்னு பேசுகிற இந்த திராவிட மாடல் இவங்க இதை அப்படியே மாற்றி விடுவாங்க, அப்படியே தலைகீழா. இங்கே எப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா, எல்லாத்துக்கும் அரசாங்கம் தான். எனக்கு 1000 ரூபாய், ஒரு பாட்டிக்கு 1000 ரூபாய் காசு அரசு கொடுப்பாங்க, அரிசி அரசு கொடுப்பாங்க. எனக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா 8,000 கூப்பன். இவர் அதிமுக வந்தார்னா 10,000 கேஷ். இதில் 2 கட்சியுமே குற்றவாளிகள் தான். இவங்க 2 பேரும் மாற்றி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரீயை கொடுத்து மக்களை பழக்கி விட்டு லேப்டாப், இலவச டிவி, கலர் டிவி இப்படிலாம் கொடுத்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே தலைகீழா. இப்போது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கடைசி ஆப்ஷன் தான் அரசாங்கம். இங்கே எல்லாமே அரசாங்கம் தான். இவர் இறந்தப்போ பிபிசியில் ஒரு செய்தி நான் பார்த்தேன். பிபிசியும் இதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. லீ குவான் யூ இறந்துட்டாரு, அடுத்து சிங்கப்பூர் எங்கே போக போகிறாங்க, இவங்களுடைய அடுத்த கட்ட மூவ் எங்கே அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டுட்டு டைட் ஃபிஸ்டட் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில், த பிரின்சிபல் இஸ் தட் யூ மஸ்ட் ஒர்க், we are not going to pay you for lying around அப்படின்னு 2011 ஐயா லீ அவர்கள் சொன்ன விஷயத்தை பிபிசி கோட் பண்றாங்க. Citizens are expected to shoulder much of the burden of taking care of themselves and their families. சிங்கப்பூர் மக்கள் are forced to save for retirement instead of receiving pensions. இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் 1000 ரூபாய். பாட்டி இப்போ யாரை சார்ந்து வாழ்றாங்கன்னா, அரசாங்கத்தை சார்ந்து வாழ்றாங்க. பட் சிங்கப்பூரில் முழுக்க இந்த பாட்டிக்கான முழு தேவையும் இந்த பாட்டியினுடைய சொந்த சம்பளத்தில் இருந்து அரசு இவங்களை சேர்த்து வைக்க வச்சு அந்த பணத்தில் இவங்க கௌரவமாக வாழலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம போய் வரிசையில் நின்று வாங்கிட்டு அந்த மகராசன் கொடுத்தாரு, அது உங்கள் காசு. ஃப்ரேசர் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒவ்வொரு வருஷமும் உலகமெங்கும் இருக்கிற எல்லா நாடுகளையும் எடுத்து எக்கானமிக் விஷயங்களில் அரசாங்கத்தினுடைய தலையீடு எப்படி இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு நாடுகளையுமே இவங்க எப்படி இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதை பேஸ் பண்ணி எந்தெந்த நாடு அரசினுடைய தலையீடு இல்லாமல் அங்கே உள்ள இண்டிவிஜுவல் மக்கள் இவங்களுடைய எக்கனாமிக்கல் விஷயங்களை இவங்களே பார்த்து கொள்ளக்கூடிய இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரேங்க் ஒன்று போடுவாங்க. எக்கனாமிக் ஃப்ரீடம் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி. எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இவங்க யாரை ஃப்ரீ கண்ட்ரின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, இவங்க டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்க. இன் எக்கனாமிக்லி ஃப்ரீ பிளேசஸ் கவர்மெண்ட்ஸ் டு நாட் இம்போஸ் ஹை டாக்ஸேஷன், பேரியர்ஸ் டு trade or excessive regulations that restrict personal choice, interfere with voluntary exchange and limit entry into markets. மார்க்கெட்டுக்குள்ள ஒருத்தர் என்ட்ரி ஆகணும்னா இவருக்கு டேக்ஸை போட்டு டேக்ஸை அள்ளி கொட்டி. இன்னைக்கு மார்னிங் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். மம்தானி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு ஹாப்பி டேக்ஸ் டே அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சு அவர் சொல்கிறாரு, டேக்ஸ் த ரிச். நம்ம பணக்காரங்களுக்கு நம்ம வரியை நம்ம ஏற்ற போகிறோம், எனவே வாருங்கள் எல்லாரும் கொண்டாடுவோம் ஹாப்பி டேக்ஸ் டே அப்படின்னு சொல்லி வரியை ஃபுல்லாக ஏற்றிட்டு இருக்கான். இவன் ஒரு சோஷலிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவர் தான் மம்தானி. அப்போ சோஷலிஸ்ட் இப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் இந்த இன்ஸ்டியூட் இவங்க எப்படி ஃப்ரீடமை இவங்க டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, லிமிட்டெட் கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய தேவை, அரசாங்கத்தினுடைய தலையீடு கம்மியாக இருக்கணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய வாழ்க்கையிலையுமே அரசாங்கத்தினுடைய எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை சார்ந்து வாழ்கிற மாதிரி. ஒரு மாணவர் இவருக்கு லேப்டாப் வேணும்னா இது அரசாங்கம் கொடுக்கும். ஏன் இவங்களுடைய பேரண்ட்ஸை எம்பவர் பண்ணி இவங்களுடைய பிள்ளைகளுக்கான தேவையை, உங்கள் பிள்ளையை படிக்க வைக்கணும்னா, உங்கள் பிள்ளைகள் காலேஜுக்கு போகணுன்னா இவங்களை படிக்க வைக்கிறதுக்கான எபிலிட்டியை அந்த பேரண்ட்ஸ் வளர்த்துக்கணும். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலுமே அதில் ஒரு 100 ரூபாய் சேர்த்து வைங்க உங்கள் பிள்ளைகளுக்காக. இதையும் நான் அரசாங்கத்தை நான் சார்ந்து வாழ்வேன்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு இதை நான் பேசியிருப்பேன் அப்பயே. இப்படிப்பட்டவங்களுக்கு அரசாங்கத்தை சார்ந்து வாழ்ந்து இப்படி தான் என் பிள்ளைகளுக்கு நான் சோறு போடணும்னா நீங்கள் முதல்ல மேரேஜ் பண்ணக்கூடாது.
இது ரொம்ப ஹார்ஷான விஷயம், பட் இதான் உண்மை. அப்போ அரசாங்கத்தினுடைய வேலை என்னன்னா, இந்த பேப்பரில் இவங்க சொல்கிறாங்க, இந்த கவர்மெண்ட் ப்ரொடெக்ட்ஸ் பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஃப்ரம் அக்ரெசர்ஸ் பட் அதர்வைஸ் அலோஸ் them டு மேக் their ஓன் எக்கனாமிக் சாய்ஸஸ். என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், என்னுடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற விஷயத்தை அரசாங்கம் உறுதிப்படுத்தணும். எதெல்லாம் அரசு ரெகுலேட் பண்ணணுமோ, இந்த ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணுற மாதிரி, இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றுற மாதிரி, ஒரு தனி மனிதனை இவனுக்கு தேவையான விஷயங்களை இவனே சம்பாதிக்கிற மாதிரியான விஷயங்களை அரசு பண்ணணும். இவனை அதுக்கு அரசு எம்பவர் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இப்படி பண்ணுற நாடுகளை பற்றி இவங்க ஒரு ரேங்க் போட்டால் ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னா ஹாங்காங். ஹாங்காங் எப்படி ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா, ஹாங்காங் 1990s கடைசி காலம் வரைக்குமே தேவர் பார்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, சைனா கிட்டே இதை கொடுத்துட்டு போனாங்க, இந்த பகுதியை, இந்த ஒரு சின்ன ஒரு ரீஜனை. ஆனால் அங்கே ஒரு சிஸ்டம் ஒன்று உண்டு. என்னென்னா, நீங்கள் சைனா நாட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்குன்னு தனியான ஒரு சிஸ்டம்லாம் உண்டு. 1 country 2 systems அப்படின்னு சொல்லுவாங்க. 1C 2S. இது ஹாங்காங், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பகுதிகளுக்கு இந்த உரிமையெல்லாம் உண்டு. இன்றைக்கி சைனா ஸ்டேட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லப்படுற இவங்க ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி தான். இவங்க நினைக்கிற மாதிரி சைனா ஒரு கம்யூனிச நாடு அப்படின்னு சொல்லி இவங்க நம்பிட்டு இருக்காங்க. இது பொய். நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்மளுடைய கம்யூனிசம் சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னா அபவுட் சைனா. இன்றைக்கு உள்ள சைனா எப்படி கேபிட்டலிசம் மூலமாக அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஹாங்காங் சைனாவால் ஆட்சி பண்ணப்பட்டாலுமே இவங்களுடைய எக்கானமிக்கல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது முழுக்க இட்ஸ் பேஸ்ட் ஆன் கேபிட்டலிசம் அண்ட் ஃப்ரீடம். இப்படி அமைஞ்சதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி வேர்ல்டில் நம்பர் 1. நம்பர் 2 யாருன்னா சிங்கப்பூர். அடுத்து நியூசிலாந்து, யூஎஸ், சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து, இப்படிலாம் போயிட்டே இருக்கோம். செகண்ட் யாருன்னா சிங்கப்பூர். பட் இதை இன்றைக்கி நம்ம ஊருக்கு அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்மலாம் அடியில் இருப்போம். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த திமுக அண்ட் அதிமுக விட திமுக ரொம்ப மோசம் இந்த விஷயத்தில். இலவசங்கள் ஆஃபர் பண்ணுறதுல இவங்களை நம்ம அடிச்சுக்கவே முடியாது. அள்ளி கொட்டுவாங்க அப்படியே. 8,000 கூப்பன். நேற்று ஒரு பொண்ணு வேறு இறந்து போயிட்டாங்க இந்த பிரச்சனையினால. தேர்தல் முடிஞ்சு கூப்பன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கூப்பன் மாதிரி பிரிண்ட் பண்ணி இவங்க கொடுத்துட்டு இருக்கானுங்க. சிங்கப்பூர் ஏன் இன்னைக்கு மேலே வந்தாங்கன்னா ஒன்லி த்ரூ ஃப்ரீ மார்க்கெட் அண்ட் கேபிட்டலிசம். அண்ட் அரசாங்கம் எல்லா விஷயத்துலையும் போய் மூக்க நுழைக்காமல் இவங்க தனி மனிதருக்கான அந்த எபிலிட்டியை இவங்க டெவலப் பண்ணி விட்டாங்க. ஒன்று நீ வளர்த்துக்கோ, உன்னை நீ பார்த்துக்கோ, நான் உனக்கு அதற்கான பிளாட்ஃபார்ம் நான் உனக்கு போட்டு தருவேன், நீ உன்னை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணதுனால மட்டும்தான் இன்றைக்கி சிங்கப்பூர் இன்றைக்கி வளர்ந்துருக்காங்க. இதை ஃபோர்ப்ஸ் சொல்கிறாங்க, பிபிசி சொல்கிறாங்க, இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி லீ குவான் யூ, அந்த சிங்கப்பூரினுடைய தந்தையான லீ குவான் யூ சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை. இதே விஷயத்தை எங்கள் ஊர் வளர்ந்ததுக்கான ஒரே காரணம், நாங்கள் சோஷியலிசமை நாங்கள் ஃபாலோ பண்ணல. இந்த வார்த்தையை இவர் பயன்படுத்தியிருக்காரு இவருடைய ஆட்டோபயோகிராஃபி புத்தகத்தில். இந்த புத்தகம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். இது மொத்தம் 2 வால்யூம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வால்யூமில் த சிங்கப்பூர் ஸ்டோரி அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் வால்யூமில் இவருடைய இளம் வாழ்க்கையை பற்றி இவர் பேசிட்டு, அடுத்த வால்யூம் ரொம்ப முக்கியமான ஒரு வால்யூம். ஏன்னா இது இவருடைய ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கை அப்படின்றதையும் தாண்டி ஒரு ஸ்டேட், ஒரு சின்ன ஊரை, ஒரு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன ஒரு ஃபிஷ்ஷிங் பகுதியான சிங்கப்பூரை இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி மாற்றினாருன்னு சொல்லி இவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவர் பேசியிருப்பார். ஃப்ரம் தேர்ட் வேர்ல்ட் டு ஃபர்ஸ்ட் அப்படின்ற இந்த புத்தகத்தில் எ ஃபேர் நாட் வெல்ஃபேர் சொசைட்டி அப்படின்ற ஒரு தலைப்பு. இந்த புத்தகம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். இது நமக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கும். எப்படி ஒரு ஸ்டேட்டை நீங்கள் வளர்க்கணும், ஒரு எக்கானமியை நீங்கள் எப்படி க்ரோ பண்ணணும், ஒரு ஸ்டேட்டை அடியிலிருந்து இன்னொரு நாட்டினால் ஆட்சி பண்ணப்பட்ட காலனி ஆதிக்கம் பண்ணப்பட்டிருந்த ஒரு பகுதியை இந்த மேட்டர் ஆஃப் 50 years நம்ம எப்படி க்ரோ பண்ண முடியும் அப்படின்றத இவர் டெக்ஸ்ட் புக் மாதிரி போட்டு வச்சிருப்பார். படிக்கலாமா? இந்த சாப்டரை இவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, முதல் வரி பாருங்கள். வி பிலீவ்ட் இன் சோஷியலிசம், வி பிலீவ்ட் பாஸ்ட் டென்ஸ். நாங்கள் நம்பணும் ஒரு காலத்தில் இன் ஃபேர் ஷேர்ஸ் ஃபார் ஆல், எல்லாருக்கும் எல்லாம். வழக்கமாக இவங்க பேசுகிற இந்த வசனத்தை நாங்களும் நம்பணும்னு இவர் சொல்லிட்டு, லேட்டர் we learned that personal motivation and personal rewards were essential for a productive economy. ஒரு எக்கானமி க்ரோ ஆகணும்னா பர்சனல் மோட்டிவேஷன் வேணும். நான் உழைச்சி இதன் மூலமாக எனக்கு ப்ராஃபிட் வரும், இந்த ப்ராஃபிட்டை வச்சு திருப்பி நான் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற இந்த ஒரு மார்க்கெட் எக்கானமியை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அரசாங்கத்தை நடத்தி பர்சனல் ரிவார்ட்ஸ், நீ உழைச்சன்னா, நீ உன்னுடைய உழைப்பை நீ ஒரு எக்ஸ்ட்ரா போட்டன்னா உனக்கு பணம் வரும், உனக்கு லாபம் வரும், இந்த லாபத்தை வச்சு நீ வாழலாம் அப்படின்னு சொல்லி நீ வாழ்ந்து மற்றவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது ஒரு மார்க்கெட்டில் எல்லாம் காம்பீட் பண்ணுறாங்க, எல்லாரும் போட்டி போடுறாங்க. இப்படி ஒரு போட்டி போட்டு
ஒவ்வொருத்தரும் இவருடைய திறமையை கொண்டு வந்து முன்னால் வச்சு போட்டி போட்டு இவங்க சண்டை போட்டு மார்க்கெட்டில் இவங்க அடித்து என்னுடைய திறமையை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க முன்னால் கம்பீட் பண்ணும்போது மட்டும்தான் இவங்களுக்கு பர்சனல் மோட்டிவேஷன் கொடுத்து நீ ஒரு விஷயத்தை செஞ்சேன்னா உனக்கு ரிவார்ட்ஸ் இருக்குது, அதான் உங்களுடைய ப்ராஃபிட். இவங்க ப்ராஃபிட்டை குற்றமாக பார்ப்பாங்க. இந்த கம்யூனிஸ்ட் குப்பைகள் எல்லாம் யார் இந்த இங்கே உள்ள சோசியலிசம் பேசுகிறேன், கம்யூனிசம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிற கும்பலெல்லாம் ப்ராஃபிட்டே திருட்டுன்னு இவங்க பேசுவாங்க. பட் இவர் சொல்கிறாரு என்னுடைய ஸ்டேட் இன்னைக்கு க்ரோ ஆனதுக்கு என்ன காரணம்னா இந்த சோசியலிசம் அப்படின்ற குப்பையை நாங்கள் ஏற்கவில்லை. அதே மாதிரி நாங்கள் மொத்தமாக மார்க்கெட்டுக்கிட்ட கொடுத்து அது ஒரு க்ரானிக் கேபிட்டலிசமாக போனாலும் அதுவும் பிரச்சனை. வாட் இஸ் க்ரானிக் கேபிட்டலிசம் அப்படின்னா ஒரு வரையறையே இல்லாமல் மொத்தமாக மொனாப்பலைஸ் பண்ணுறது, இதுவும் பிரச்சனை. மொனாப்பலைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒருத்தனை எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை. இது கேபிட்டலிசமை அப்யூஸ் பண்ணுறவங்களுடைய ஒரு போக்கு. இது கேபிட்டலிசமில் உள்ள பிரச்சனை இல்லை. கேபிட்டலிசம் இட் கிவ்ஸ் யூ அ பிளாட்ஃபார்ம் டு க்ரோ யுவர் செல்ஃப். ஓகே, நீங்கள் வளர்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை உங்களுக்கு கொடுக்கும். இதை அப்யூஸ் பண்ணுற கூட்டம்லாம் உண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அப்யூஸ் பண்ணுற ஆட்களை கொண்டு வந்து இங்கே வச்சு பாருங்கள் கேபிட்டலிசமே தப்புன்னு இவங்க சொல்லுவாங்க. பட் இவர் சொல்கிறாரு ஆமாங்க, எல்லாருக்கும் ஈக்குவலாக வாய்ப்பு கொடுக்குற கேபிட்டலிசம் ஒரு சில பேரை வேற மாதிரி மாற்றி விடும். இது இவனுடைய பிரச்சனை. இதை அரசாங்கம் செக் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு தான் அரசாங்கம் தேவை அப்படின்னு இவர் சொல்லிட்டு இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டில் என்ன பிரச்சனைன்னு இவர் சொல்கிறாரு பாருங்க. வாட்சிங் தி எவர் இன்க்ரீசிங் காஸ்ட் ஆஃப் தி வெல்ஃபேர் ஸ்டேட் இன் பிரிட்டன் அண்ட் ஸ்வீடன் we decided to avoid this debilitating system. இந்த ஒரு கிரம்பிளிங் சிஸ்டமை நாங்கள் ஏற்கவில்லை. நாங்கள் இதை ஏற்கலை. எங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸில் இன்றைக்கி நான் வெல்ஃபேர் தரேன் அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக அரசுக்கான டாக்ஸேஷன், அரசு செலவு பண்ணி அந்த செலவை எங்கே கொண்டு போடுறாங்கன்னா மக்களுடைய தலைமையில் போடுறாங்க. இது எப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, டென்மார்க்கில் நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்கன்னா அந்த காருக்கு 180%, 180% டேக்ஸ். இப்போ இந்த பிரச்சனை பெருசானதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அதை 100% கம்மி பண்ணாங்க. நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் கார் வாங்குறீங்கன்னா டேக்ஸ் ஒரு 10 லட்ச ரூபாய். இப்படி வெல்ஃபேர் ஸ்கீமை இவங்க கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக எக்கானமி ஃபுல்லாக அடி வாங்கிச்சுன்னு இவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, we noted by the 70s that when governments undertook primary responsibility for the basic duties of the head of a family, ஒரு குடும்ப தலைவனுக்கான அடிப்படை கடமையை அரசு எடுத்துக்கிச்சுன்னா என்ன ஆகும்னா, the drive in people weaken. இவன் வேலைக்கு போக மாட்டான். இவனுக்கு என்ன ஆகும்னா அரசு பார்த்துப்பாங்க. வெல்ஃபேர் அண்டர்மைண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ், தற்சார்பு, என்னை நான் சார்ந்து நான் வாழ வேண்டும், என்னுடைய குடும்பத்துக்கு சோறு நான் போடணும் அப்படின்ற விஷயத்த இவங்க செய்யலை. பீப்புள் டிட் நாட் ஹாவ் டு ஒர்க் ஃபார் தர் ஃபேமிலிஸ் வெல்பீயிங். குடும்பத்தை பார்த்து கொண்டு குடும்பத்திற்கான நலனை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கிற இவங்க அதுக்கான வேலையை இவங்க செய்யலை. த ஹேண்ட் அவுட் பிகேம் எ வே ஆஃப் லைஃப். இதுதான் பிரச்சனையே. நீங்கள் 1000 ரூபாய் கொடுப்பீங்க, அதிமுக வந்தாங்கன்னா இவங்க 2000 கொடுப்பாங்க. நீங்கள் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுப்பீங்க, இவங்க ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் கொடுப்பாங்க. நீங்கள் 2000 கொடுப்பீங்க அதிமுக, விஜய் வந்தாருன்னா 2500 கொடுப்பாரு. நீங்கள் 10,000 ரூபாய் கேஷ் கொடுப்பீங்க, இவங்க 8,000 ரூபாய் கூப்பன் தருவாங்க. இதுலேயும் உங்களுக்கு பெருமை வேறு என்னென்னா, பாருங்கள், நீங்கள் மக்களுக்கு ஃப்ரிட்ஜு கொடுக்குறீங்க அதிமுக, நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மக்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு தேவையான பொருட்களை இவங்களே வாங்கிக்கலாம். இதற்கு அரசாங்கம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அரசு உங்கள் மீது இவ்வளோ அக்கறையாக இருக்குது, அவங்க ஃபிக்ஸ்டாக ஒரு பொருளை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் தரோம் இப்படின்னு ஒரு அமைச்சர் பேசிகிட்டு இருக்காருங்க, டிஆர்பி ராஜா. இவங்களுக்கு இதில் பெருமை வேறு. மக்கள் பணத்தை வாங்கி மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இதில் இவங்களுக்கு பாருங்கள் நாங்கள் மக்களுக்கான ஒரு ஆட்சி நடத்துகிறோம் நாங்கள் அப்படின்னு இவங்க பெருமைப்படுறாங்க. அப்போது ஹேண்ட் அவுட் பண்ணும்போது மக்களுக்கான ஃப்ரீ கேஷ் கொடுக்கும்போது இது இவங்களுடைய வாழ்க்கையாக மாறி போயிடும். பீப்புள் லாஸ்ட் த டிரைவ் டு அச்சீவ் பிகாஸ் தே பெய்ட் டூ மச் இன் டேக்ஸஸ். இதான் கடைசியாக வந்து நிற்கும். ஒரு அரசாங்கம் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறும்போது இவங்க டேக்ஸ் அதிகமாக பே பண்ணி தான் ஆகணும். டேக்ஸ் அதிகமாக பே பண்ணுறப்போ அதிகமாக சம்பாதிக்கிறவங்க கிட்ட இருந்து அதிகமான டேக்ஸ் வாங்கப்பட்டா இவன் ஏன் அதிகமாக உழைக்கணும்? நான் எங்கே உழைக்கணும்? என்கிட்ட நான் உழைக்கிறேன், மாடு மாதிரி நான் வேலை பார்க்குறேன், மொத்த வரியவும் அரசு பிடிங்கிட்டு விட்டுருதுன்னா நான் ஏன் வேலை பார்க்கணும் அப்படின்ற அந்த மோட்டிவேஷனுங்க பிரச்சனையாகும். இதனால் என்ன ஆகும்னா தே பிகேம் டிபெண்ட் ஆன் த ஸ்டேட் ஃபார் தர் பேசிக் நீட்ஸ். இது ஒரு சைக்கிள். அரசாங்கம் எனக்கு காசு கொடுக்கும், காசு கொடுத்துட்டு என்கிட்ட இருந்து டேக்ஸை வாங்குவாங்க. என்கிட்ட இருந்து டேக்ஸை வாங்கினாங்கன்னா எனக்கு மோட்டிவேஷன் பிரச்சனையாகி நான் வேலைக்கு போக மாட்டேன். நான் வேலைக்கு போகலன்னா அரசு என்னை பார்த்துக்கும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து. இப்படி ஒரு நிலைமை இங்கே இருக்கிறதுனால தான் நாங்கள் என்ன செஞ்சோன்னா, இவர் ஏன் முக்கியமான ஆள்னா, லீ குவான் யூ ஒரு ஞானின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, மக்களை எப்படி நான் எனக்கு அடிமையாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்காம இவர் என்ன சொல்கிறாரு, வி தாட் இட் பெஸ்ட் டு ரெயின்ஃபோர்ஸ் த கன்ஃபியூசியன் ட்ரெடிஷன். சைனாவில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஞானியான கன்ஃபியூசியஸ்
இவருடைய ட்ரெடிஷனை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். என்னன்னா, that a man is responsible for his family, his parents, his wife and children. அடுத்து முக்கியமான விஷயம், we used to face frequent criticism. இப்படி நாங்கள் செஞ்சதுனால, அரசு உன்னை பார்த்துக்காது, நீ உன்னை பார்த்துக்கணும் நாங்கள் சொன்னதுனால, வெஸ்டர்ன் மீடியாவும் சரி எல்லாரும் எங்களை எதிர்த்தாங்க. மீடியா ப்ளஸ் யார், எதிர்க்கட்சிகள். இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு 10,000 ரூபாய் கேஷ் கொடுக்குறேன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, திமுக ஃப்ரீ கொடுக்குறாங்க. இவங்களை அடிக்கணும்னா நம்ம ஃப்ரீ கொடுத்தா ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அரசு போகிறாங்க இல்லையா. இவர் சொல்கிறாரு, எங்களை எதிர்க்கட்சிகள் எங்ககிட்ட எலெக்ஷன் டைமில் எங்களுக்கு பெரிய ஒரு அழுத்தம் இருந்துச்சு, ஏன்னா ஆப்போசிஷனில் உள்ளவன்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கான். இப்போ ஸ்டாலின் தான் எங்களுடைய லீ குவான் யூ அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணுற டைமில் இந்த ஒரு புக்கை படித்து இந்த மனுஷன் செஞ்ச விஷயங்களை கொஞ்சம் கவனித்து இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நாடு உருப்பிட்டுரும். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, அரசாங்கத்தை சார்ந்து வாழணும், அந்த மகராசன் எங்களுக்கு காசு கொடுத்தாருன்னு மக்களை இவங்க பேச வைக்கணும். அப்படி பேசிட்டா மக்கள் இவங்களை நம்புவாங்க, நம்பிட்டு இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இவங்க இங்கே ஆட்சி பண்ணலாம். தாத்தா பிள்ளை பேரன் கொள்ளு பேரன் லைனாக ஒரே குடும்பம். அப்போ தமிழ்நாடும் சிங்கப்பூர் மாதிரி மாறணும்னா அந்த நாட்டை, அந்த ஒரு குட்டி தீவை இன்றைக்கி பில் பண்ண பிரின்சிபல்ஸ்லாம் என்னது, இவங்களை பில் பண்ண அந்த மாஸ்டர் இருக்கார் இல்லையா, இவருடைய கொள்கைகள்லாம் என்ன, இவர் எந்த மேஜிக்கை பயன்படுத்தி இந்த நாட்டை கெட்டினார், இப்படி பார்க்கணும். இவங்களுடைய அடிப்படை கொள்கை என்ன, முதன்மையான கொள்கை என்னென்னா செல்ஃப் ரிலையன்ஸ், தற்சார்பு, என்னை நான் சார்ந்து வாழ வேண்டும் அப்படின்ற இந்த முக்கியமான விஷயந்தான். இந்த விஷயத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த கும்பலுடைய இந்த வெட்டி மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா, போய் சொல்லி மக்களை இவங்க ஏமாத்துறாங்க இல்லையா, நான் உனக்கு காசு தரேன், அரசு உங்களை பார்த்துக்கும், என்ன பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இல்லை. இந்த மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணி எனக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது தான் அரசாங்கத்தினுடைய வேலை. வெளிநாடுகள்லேருந்து கம்பெனியை இங்கே வந்து கொண்டு வரணும், அவங்களுக்கு அவங்க இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான விஷயங்களை இவங்களுக்கு செஞ்சு தரணும். இப்போது விசிகா அவர் சொல்கிறாரு, திருமாவளவன், ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்தால் ப்ரைவேட் கம்பெனிஸில் நாங்கள் ரிசர்வேஷன் கேட்போம், அப்படி செஞ்சிங்கன்னா எல்லாம் ஓடி போயிடுவான். தனியார் கம்பெனி, இவன் ஒரு கம்பெனியை இங்கே வந்து கட்டி வைப்பானா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே உள்ளவங்களுக்கு காஸ்ட் பேஸ் ரிசர்வேஷனை இவங்க இங்கே கொடுப்பாங்களாம். எவன் இங்கே வேலை பார்ப்பான், எவன் ஃபஸ்ட்டு இங்கே கம்பெனி நடத்துவான், எல்லாம் ஓடி போயிடுவாங்க. அப்போ இவங்க இந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, விசிகா, இங்கே உள்ள திமுகவினுடைய அலையன்ஸில் உள்ள மொத்த கும்பலுமே இவங்க சோஷலிசமை ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டம். கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ், விசிகா, திமுக, இது எல்லாமே ஒன்று தான். ப்ளஸ் காங்கிரஸும் இப்படி தான். இந்த 4 பேர் சேர்ந்து இன்றைக்கி இவங்க வந்து நிற்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பின்னால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்மளை சிங்கப்பூர் மாடலாக மாற்றுறேன்னு இவங்க மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு பின்னால் பண்ணுற வேலைலாம் பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு சோஷலிச கண்ட்ரியாக மாற்றிடும். கியூபா மாதிரி, வெனிசுவேலா, நார்த் கொரியா எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போ தனி மனிதனுக்கான முக்கியத்துவம் வேணும், அவங்களுக்கான ஃப்ரீடம் வேணும். இவங்க இங்கே வேலை செஞ்சு இவங்களுடைய குடும்பத்தை இவங்க பார்த்துக்கணும், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், அதற்கான சூழ்நிலையை அரசு உருவாக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அரசை நாம் இந்த தேர்தலில் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியம். ரைட், நன்றி.